Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அக்னி 2024ல பாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒர்த் டு வாட்சான ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி அமேசான் பிரைம்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்கேம் 1992ல நடிச்ச ஹீரோவான பிரதி காந்தி தான் இந்த மூவியோட எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபயர்மேனா நார்மலான ஜாலியான லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட மச்சனான போலீஸ் ஆபீஸர் கூட ஒன்னு சேர்ந்து மும்பைல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஃபயர் ஆக்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அவன் ஏன் இதெல்லாம் பண்றாங்கிறது பிடிச்சி அவனை தடுத்து நிறுத்ததை தாண்டி இந்த சொசைட்டியை காப்பாத்துறதுக்காக அவங்க எவ்வளவு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அவங்களோட கரேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் ஸ்டோரி டிராமா என்னங்கிறத ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி படமாக்கி காமிச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்ஷன் டிராமா மூவி. இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. மெசேஜை ரொம்ப எக்ஸலண்டா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்டோரியோட கான்செப்ட் ரொம்ப யூனிக்காவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருந்துச்சு. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமாவா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா 2 மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணதை தாண்டி பிரில்லியன்டான ரைட்டிங்ல மிரட்டி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் படத்துல நீட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய ரிவெஞ்ச் டிராமாக்கான பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எமோஷனோட சேர்த்து ஒரு ஹைலைட்டான பீக்கு கொடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபையிங்கா கன்வின்ஸ் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். படம் டெக்னிக்கலா செம்ம சவுண்டா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன்ல காசு தனியா செலவழிச்சிருப்பாங்க. விஎஃப்எக்ஸ், ஜோக்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்னு சொல்லி எல்லாமே மூவில தரமா இருந்துச்சு. ஒரு சில சிஜி ஷாட்ஸை மட்டும் இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணிருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. சீன் டு சீன் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க. ரொமான்ஸ், காமெடி, எமோஷன்ஸை தாண்டி ஃபேமிலி டிராமா கூட ஆக்ஷன்ஸ், சாக்ரிஃபைஸ், அதனால நடக்கக்கூடிய எமோஷனல் டிராமா, அட்வென்ச்சரஸ் டிராமாவை சுத்தி நடக்கக்கூடிய சோசியல் மெசேஜ் எவ்வளவு அழகா இருக்குங்கிறது இந்த மூவில நீட்டா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்ததெல்லாம் நோட்டபிளாவும் ஹைலைட்டாவும் மூவில பிக்ஸ் ஆயிருக்குங்க. ஏன்னா படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஆக்ஷன் டிராமா மூவி தான் இது. படத்தோட தேர்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோஸை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கதை சொல்லும் போது அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணுங்கிறத எந்த ஒரு இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சது மூவில நீட்டா இருந்துச்சுங்க. இந்தியன் ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு ட்ரிபியூட் தர மாதிரியான ஒரு நல்ல மூவி தாங்க இது. ஒர்த் டு வாட்ச் ஃபார் யுவர் டைம் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல கண்டென்ட் உள்ள மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அக்னி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.